வணக்கம். பெப்பர் ஸ்டோன்ஸை நிகழ்ச்சி நேயர்களுக்கு காழியூர் நாராயணனுடைய அன்பு வணக்கங்கள். ஜோதிடம்னு சொன்னால் ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு விஷயம் உலக அரங்கில். எல்லாருமே ஜோதிடத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. குறிப்பாக பெரிய மனிதர்கள் பப்ளிக்கில் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, ஆனால் ப்ரைவேட்டில் கேட்பாங்க. இது ஒரு ஹிப்போக்ரட்டிக் ஆட்டிடியூட். அந்த ஜோதிடத்தில் ஆர்வம் இல்லாதவர்கள் யாருமே கிடையாதுன்னு கூட சொல்லலாம். ஜோதிடத்தில் எல்லாருக்குமே ஆர்வம் இருக்குது. இந்த ஜோதிடம் இல்லாத பகுதி உலகத்தில் எந்த பகுதியுமே இன்னைக்கு கிடையாது. எல்லா பகுதியிலையும் ஜோதிடம் இருக்குது. குறிப்பாக அந்த ஜோதிடத்தில் அறிவுபூர்வமான ஜோதிடத்தை விட இந்த பாமர ரீதியான ஜோதிடம் தான் அதிக பாப்புலராக இருக்குது, அதிக வளர்ச்சியாக இருக்குது. அறிவுடைய ஜோதிடம்னு சொன்னால் இந்த கிரகங்களை ஆராய்ச்சி பண்ணி, தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய ஆராய்ச்சி பண்ணி உங்களுடைய எதிர்கால பலனை சொல்கிறதுக்கும், எதிர்கால திட்டங்களுக்கான உறுதுணைகளாக இருக்கிறதுக்கான செய்திகளை சொல்கிறதுக்கும் சொல்லக்கூடிய விஷயந்தான் ஆரோக்கியமான ஜோதிடம் பேர். அப்படி இல்லாமல் இந்த ராசி பலன் சொல்லி, இந்த குறி சொல்கிற மாதிரி சொல்லி, குடுகுடு பாண்டி சொல்கிற மாதிரி சொல்லி உங்களுக்கு அதிர்ஷ்டம் வருது, நல்ல காலம் வருதுன்னு சொல்கிறது ஒரு பாமரர்களுக்கு ஏற்ற ஜோதிடம். இந்த பாமரர்களுக்கு ஏற்ற ஜோதிடம் தான் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. அறிவுபூர்வமான ஜோதிடம் ரொம்ப பேருக்கு பிடிக்க மாட்டேங்கிறது. இந்த பாமர ரீதியான ஜோதிடத்தில் ஏற்பட்டது தான் இந்த கோல்சாரம்னு சொல்லக்கூடிய, கோச்சார பலன்னு சொல்லக்கூடிய தினப்படி பலன்கள் சொல்கிறது. இதுதான் தின பலன்னு சொல்கிறோம், வார பலன் சொல்கிறோம், மாத பலன் சொல்கிறோம், ஆண்டு பலன் சொல்கிறோம், அதுக்கப்புறம் கிரகப்பயிற்சி பலன்கள் சொல்கிறோம். இது எல்லாமே இந்த கோச்சாரம்னு சொல்லக்கூடிய டெம்பரரி கான்ஸ்டலேஷனல் அட்வர்சஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வெளிப்பாட்டில் வரக்கூடிய சாஸ்திர சித்தாந்தங்கள் தான் இந்த கோச்சார பலன்னு சொல்கிறது. இந்த கோச்சார பலனுக்கு வேலிடிட்டி உண்டா அப்படின்றது நம்ம கேள்விக்குரிய ஒரு விஷயம். உலகத்திலே 27 வகையான மனிதர்கள் தான் இருப்பாங்களா? உலகத்திலே 27 வகையான ப்ரெடிக்ஷன்ஸ் தான் இருக்க முடியுமா? மொத்தமே 12 ராசி தானே, 12 ராசி பலன்னு நம்ம சொல்கிறோம். அந்த 12 ராசிக்குரியவர்கள் தான் எல்லாருக்குமே, அந்த மேஷ ராசி இருக்கவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி இந்த பலன் தான் நடக்குமா அப்படின்னு கேட்குறது ரொம்ப நியாயமான கேள்வி, லாஜிக்கலான கேள்வி, ப்ராக்டிக்கலான கேள்வி. இதில் எந்த விதமான வேற்று கருத்துக்களும் இருக்க முடியாது. ஆனாலும் இதில் கேட்குற ஆர்வம் வேறு எதுலேயுமே மக்களுக்கு கிடையாது. இதை விழுந்து விழுந்து கேட்குறாங்க, நாளெல்லாம் கேட்குறாங்க, எல்லா மீடியாஸ்லையும் கேட்குறாங்க, எல்லா செய்தித்தாள்களையும் பார்க்குறாங்க, இன்டர்நெட்டில் ப்ரௌஸ் பண்ணி பார்க்குறாங்க. இதில் ரொம்ப ஆர்வப்படுறாங்க. டெலிஃபோனில் வந்துருக்குது. நம்ம ஒரு பட்டனை தட்டினா அதுக்கான செய்தி கொடுக்கக்கூடிய சாதனங்கள்லாம் வந்திருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் இந்த ஜோதிடத்தில் நாளுக்கு நாள் அதிகமான ஆர்வம் காட்டிட்டு வராங்க. ஒரு ராசிக்கு பலன் சொல்கிறோம், இன்றைக்கி இந்த நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம், இந்த கலர் அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம். அதுக்கு அடிப்படைகள் ஆதாரங்கள் ஒரு சில நம்ம கணக்கிட்டு தான் சொல்கிறோம். ஆனாலும் அதுக்கு ரொம்ப பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இன்றைக்கி இந்த கலர் செப்பா போட்டால் தான் எனக்கு அதிர்ஷ்டம் வரும்னு பிடிவாதம் பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது மூட நம்பிக்கைன்னு நம்ம சொல்கிறதுல தவறு கிடையாது. அந்த ஜோதிட சித்தாந்தத்தில் அந்த கிரக சூழலால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், ஏற்றங்கள், சிறப்புகள் நமக்கு இன்றைக்கி எப்படிப்பட்ட சித்தியில் பாதிக்கும், ஏற்றங்களை கொடுக்கும், தாழ்வுகளை கொடுக்கும், எதில் எச்சரிக்கையாக இருக்கணும், எதில் நிதானமாக இருக்கணும், சில அறிவுரைகளை சில குறிப்பிட்ட அளவில் நம்ம கேட்டுக்கிறதுக்கு அதில் அடிப்படை ஆதாரங்கள் உண்டு. அது கேட்டுக்கிறதுல தவறு கிடையாது. அதனால தான் அடிக்கடி நம்ம சொல்கிறது என்னென்னா, ஜோதிடம் கேளுங்க, ஜோதிடத்தையே கேட்டுட்ருக்காங்க, ஜோதிடத்தை நம்புங்க, ஜோதிடத்தையே நம்பிட்டு இருக்காதீங்க, கடவுள்கிட்ட போங்க, கடவுள்கிட்டயே போயிட்டு இருக்காதீங்க, கடவுளை நம்ம வாழ்க்கைக்கு உறுதுணைன்னு சொல்லுங்கள், ஆனால் அவரையே உறுதுணைன்னு நீங்கள் நம்பி ஏமாந்து போகாதீங்க. இப்படிப்பட்ட சித்தாந்தங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி நிலைப்பாட்டில் நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி இந்த ஜோதிட ரீதியாக எப்படிப்பட்ட ஜோதிடங்கள் இருக்குது, அது என்னென்ன அதனுடைய அணுகுமுறை இருக்குது, அதனுடைய சித்தாந்தங்கள் என்ன, அதனுடைய விஞ்ஞான அடிப்படை என்னன்றதை பார்க்க போகிறோம். முதலாவதாக கிளி ஜோதிடம்னு சொல்கிறோம். இந்த கிளி ஜோதிடம்னு சொல்கிறது தெருவில் ஓரமாக பிளாட்ஃபாரத்தில் உட்காந்து ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய ரொம்ப ஏழ்மையான ஒரு வசூலான ஒரு பணத்துக்காக தான் அவர் சொல்கிறாரு. அவருக்கு கைக்கும் வாய்க்கும் எட்டக்கூடிய வருமானம் தான் அதில் கிடைக்கிறது. இருந்தாலும் அவங்க பரம்பரையாக சொல்கிறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. இது வெறும் ஒரு மூட நம்பிக்கையாக, இது சித்தாந்தமே இல்லையான்னு சொன்னால் அப்படி சொல்லவே முடியாது, அப்படி உதாசீனம் பண்ணவும் முடியாது. ஏன்னா இந்த கிளி ஜோதிடம்னு சொல்லக்கூடியதுக்கு சொன்னத்தை சொல்லுமாம் கிளிப்பிள்ளைன்னு ஒரு சித்தாந்தம் இருக்குது. நம்ம மனசில் இருக்கக்கூடிய ஒரு வேவில் ரீட் பண்ணக்கூடிய சக்தி இந்த கிளிகளுக்கு இருக்குன்றது விஞ்ஞானபூர்வமான உண்மை. அதை இந்த இன்ட்யூஷனரி பவர்னு சொல்லுவாங்க. மனிதனுக்கு இன்ட்யூஷனரி பவர் இருக்கிறத விட கிளிகளுக்கு இன்ட்யூஷனரி பவர் அதிகமாக இருக்குதுன்னு இந்த பறவை ஆராய்ச்சி நிபுணர்கள் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையில் இந்த கிளிக்கு நம்ம மனதில், உள்மனத்தில், ஆழ்மனத்தில் என்ன மாதிரி செய்திகள் இருக்குதுன்னு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. அது என்னதான் அந்த குருவி ஜோதிடர் அதை ட்ரெயின் பண்ணியிருந்தாலும், விரலை அசைச்சு அது காடுன்னு சொன்னாலும், அந்த சூழ்நிலையில் அதனுடைய இன்ட்யூஷனல் பவர்னுடைய ரேடியேஷனல் பவர், அந்த ரிஃப்ளெக்டிவ் பவர்னு சொல்லக்கூடியது, அந்த நமக்கு தகுந்த ஒரு சூழலான ஒரு காடை தான் அது எடுக்குன்றதுக்கு நிறைய அடிப்படை ஆதாரம் உண்டு.
இந்த கார்ட்ஸ் மேஜிக் மாதிரி. இது வந்து கிம்மிக்காக இருந்தாலும் அதில் சில அடிப்படை சித்தாந்தங்களும் இருக்குன்றதை புரிஞ்சுட்டு அதை அளவோடு தெரிஞ்சு புரிஞ்சு நம்ம ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தினா அதுலேயும் சில வெளிப்பாடுகள் நமக்கு கிடைக்கிறதுக்கு நியாயம் உண்டு. இப்போ உதாரணத்துக்கு வந்து மனிதனை விட போலீஸ் துறையில் வந்து நாய்களுக்கு வந்து நிறைய பவர் இருக்குன்றதுக்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்குது. நிறைய விஷயங்களில் வந்து இந்த மனித போலீஸ்காரர்களால் கண்டுபிடிக்காத மோப்ப சக்தி இல்லாத ஒரு சக்தியை அந்த நாய்கள் மூலமாக அவங்க நிறைவேற்றிக்கிறாங்க. இது வந்து இயற்கை, இதில் தவறு ஒன்றும் கிடையாது. அந்த நாய்க்கு மோப்ப சக்தி இருக்குது, ஆனால் போலீஸ்காரர் மாதிரி அறிவு கிடையாது, அவர் மாதிரி திறமை கிடையாது, அவர்கள் மாதிரி மனித இயல்புகள்லாம் கிடையாது. ஆனாலும் அதுக்கு இருக்கக்கூடிய மோப்ப சக்தி மனிதர்களுக்கு இல்லைன்றது உண்மை. அது வந்து நம்ம ஒத்துக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அந்த மோப்ப சக்தின்னு இருக்குன்றதுக்காக அந்த நாயின்னு அதை வந்து அலட்சியம் பண்ணாமல் அதை எப்படி பாதுகாத்து நம்ம பயன்படுத்துகிறோன்றதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். இதை மூட நம்பிக்கைன்னு யாருனா சொல்ல முடியுமா? இது வந்து நாய்கள் தான் பிடிக்கிறது, இது போலீஸ்கள் பிடிக்கலன்னு யாருனா சொல்ல முடியுமா? அது எவ்வளோ பெரிய தவறு இது. இதை எப்படி நம்ம புத்திசாலித்தனமாக பயன்படுத்தியிருக்கோம், அது எப்படி புத்திசாலித்தனமாக வந்து உபயோகப்படுத்திக்கிறோன்ற பொறுத்து தான் இருக்குது. அதே மாதிரி அணுகுமுறையில் தான் நம்ம இந்த ஜோதிடத்திலேயே இந்த கிளிகளை யூஸ் பண்ணுறதை பற்றி பண்ணணும். எலி ஜோதிடம்னு சொல்கிறோம். எலிகளுக்கு வந்து இந்த வைப்ரேஷன் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய இந்த வைப்ரேஷனை உணரக்கூடிய சக்தி மற்ற எல்லா பிராணிகளோட எலிகளுக்கு அதிகமாக இருக்குது. அந்த வைப்ரேஷன் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த அதிர்வுகளுடைய நிலைப்பாடுகளை கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி இந்த வௌவாலுக்கும் எலிக்கும் ரொம்ப அதிகமாக இருக்குது. வௌவாலுக்கு இந்த அதிர்வுகளை கொண்டு தான் அதனுடைய கண் பார்வையே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கண்ணே கிடையாது இதுக்கு. இந்த ஒலியை வந்து அது செல்லுது. இதில் தான் ரடார் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அந்த மாதிரி அந்த வௌவாலுக்குரிய ஒரு சக்தி இந்த எலிகள் பெற்றிருக்கு. அந்த அதிர்வுகள் இருக்கும்போது மனிதனுடைய உடலில் பர்பிட்டேஷன் சொல்லுவாங்க, இந்த ஹியூமன் ஹார்ட் பர்பிட்டேஷன் சொல்லிட்டு, அந்த பர்பிட்டேஷன் வந்து எவ்வளோ தூரத்துக்கு துடிக்கிறதோ அவ்வளோ தூரத்துக்கு அவனுடைய மனநிலையில் உடல்நிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு. இதுதான் பல்ஸ் பார்க்குறதுன்னு, பல்லை பிடிச்சி பார்க்குறதுன்னு சொல்கிறாங்க, பல்ஸ் பார்க்குறதுன்னு சொல்கிறாங்க. அந்த பல்ஸுன்றது வந்து நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அதிர்வுகளை வெளிப்படுத்துறது. அதிர்வுகள் எதனால் ஏற்படுறதுன்னா நம்முடைய சரிபல்லத்திலையும் மைண்ட்லையும் இருக்கக்கூடிய போராட்டத்தினுடைய விளைவு இது. இதுதான் கிரக போராட்டம்னு ஜாதக வைத்தியில் சொல்லியிருக்காங்க. அந்த கிரக மூடம்னு சொல்லுவாங்க, கிரக போராட்டங்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிலையில் இந்த அதிர்வுகளை கொண்டு உணரக்கூடிய சில வெளிப்பாடுகளை இந்த எலி ஜோதிடம்ன்றது சொல்கிறதுக்கு ஆதாரங்கள் உண்டு. இதுலேயே வந்து பஞ்சபக்ஷி சாஸ்திரம்னு ஒன்று இருக்குது. அந்த கொல்லிமலை போன்ற இருக்கக்கூடிய தேசங்களில், தமிழ்நாட்டில் தான் குறிப்பாக, மற்ற உலகத்தில் எந்த பகுதியும் இல்லாத தமிழ்நாட்டில் கொல்லிமலை போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய சித்தர்களால் உருவாக்கப்பட்டது இந்த பஞ்சபக்ஷி சாஸ்திரம் சொல்கிறோம். பஞ்சபக்ஷின்னு சொல்கிறது அவங்க ஆந்தியை தேர்ந்தெடுத்திருக்காங்க, வல்லூருன்னு சொல்லக்கூடிய கழுகை தேர்ந்தெடுத்திருக்காங்க, கிளியை தேர்ந்தெடுக்காங்க, அப்புறம் வந்து அன்னத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க, கோழியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த கோழின்றதுக்கு குக்குடம்னு பேர். குக்குடம்னு சொன்னால் அந்த கோழிக்கு வந்து எல்லா குப்பையும் கிளறி அதில் இருக்கக்கூடிய உண்மையான உணவு மட்டும் தேடி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய அதிர்ஷ்டத்தில் எந்த பகுதி உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது, அதில் எதில் நீங்கள் தேடணும், அதை எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு சித்தாந்த அடிப்படையிலான சில உண்மைகள் இருக்குன்னு சித்தார்த்தர்கள் எழுதி வச்சுருக்காங்க. இதனுடைய அடிப்படையில் வந்து இன்றைக்கி பெரிய ஒரு சாஸ்திர ரூபமாக அது வடிவெடுத்திருக்கு. அதை பஞ்சபக்ஷி சாஸ்திரம்னு சொல்கிறோம். இந்த வெளிநாடுகள்லையும் வட இந்தியாவிலையும் இந்த மாதிரி சாஸ்திரங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப பேர் உணர துவங்கி இதை வந்து ஃபாரின் லாங்குவேஜில் குறிப்பாக ஜெர்மானிய போன்ற தேசங்களில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அது எப்படி இருக்கக்கூடிய அதனுடைய எவிடன்ஸ் என்ன, ஆரிஜின் என்ன, அதனுடைய பர்பஸ் என்ன, அதனுடைய ப்ரொடக்டிவிட்டி என்ன அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வந்து தேடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிலையில் நம்ம நாட்டில் ஏற்பட்ட இந்த சிறு பகுதியில் ஏற்பட்ட ஒரு சித்தாந்தம் இன்றைக்கி பூதாகரமான வளர்ச்சியை பெற்றுட்டு வருது. அப்போ அந்த மாதிரி சாஸ்திரத்தை நம்ம வந்து இந்த எலி ஜோதிடம், புலி ஜோதிடம், இந்த காக்கை ஜோதிடம் இதெல்லாம் வந்து ரொம்ப ரப்பிஷு, முட்டாள்தனம், மூட நம்பிக்கைன்னு ஒதுக்கிறத விட இதில் என்ன இருக்குது அடிப்படை ஆதாரம்ன்றது ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா நமக்கு வாழ்க்கைக்கு உறுதுணையான, நமக்கு புலப்படாத பெரிய விஷயங்கள்லாம் கூட கிடைக்கிறதுக்கு நியாயம் உண்டு. எது எப்படி இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால், நமக்கு எந்த ஒரு விஞ்ஞானமோ, என்ன ஒரு சயின்ஸோ, என்ன ஒரு கலையோ இருந்தாலும் அந்த விஞ்ஞானம் கலையில் நமக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை நம்ம வந்து பாராட்டணும், வளர்க்கணும், உபயோகப்படுத்தணும். எந்த விஞ்ஞானமோ எந்த கலையோ நமக்கு பயனற்றதுன்னு தெரிஞ்சால் அதை நம்ம பாராட்டக்கூடாது, விடுவித்துடணும். அதனால் நமக்கு வந்து தேவையானதை வந்து உபயோகப்படுத்துறது தான் புத்திசாலித்தனமே தவிர, நல்ல நம்பிக்கையை தவிர, தேவையற்றதுன்னு சொல்லி தேவையான விஷயங்களையும் நம்ம தவிர்க்கிறது வந்து தான் மூட நம்பிக்கைன்னு பேர். அதனால் இந்த மூட நம்பிக்கையை தவறாக புரிஞ்சிக்க வேண்டாம். நல்ல விஷயங்களை நல்லபடி நம்ம வந்து பயன்படுத்துறது தான் உத்தமமாக இருக்கும். இந்த உலக அரங்கில் வந்து இந்த மனிதர்களுக்கும் சில ஆற்றல்கள் இருந்தது. இந்த வாட்டர் டிவைனர்னு சொல்லுவாங்க. மனிதனுக்குள்ளேயே மாற்றி மாற்றி பல சக்திகள் இருக்குது. எப்படி ஒவ்வொருத்தரிடம் ஒவ்வொரு சக்தி இருக்குது, ஒவ்வொருடைய வெளிப்படுத்தும் குணங்கள் இருக்குது. இதெல்லாம் அலசி ஆராய்ந்து எதிர்காலத்தில் இந்த ஜோதிடத்துக்கு ஒரு தனியான தன்மை கிடைக்க போகிறது. இப்படிப்பட்ட உங்களுக்கு சுவாரஸ்யமான மற்றும் ஒரு விஷயத்தோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.